ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் பேர்ல் கேர்ள். இந்த ட்ராமாவோட ஹீரோயினை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்துட்டு இவங்க சீரீஸ்லாம் நான் பார்த்துருவேன். யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ட்ராமாவோட ஹீரோயினை பிடிக்கும், அவங்க நேம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தை வந்துட்டு இந்த கடல்லேருந்து எடுப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டோரி தான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து டன்யூ. இவ்வளோ வந்துட்டு அங்கே அடைச்சி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முத்தெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ முத்துக்கள் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்து அவளோட வாழ்க்கையை வந்துட்டு ஃப்ரீடமாக வாழ்கிறா அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு இந்த சீரீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவள் லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறா, ஒரு நார்மலாக வாழ்கிறவங்க வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னு, இவள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறா அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த ஸ்டோரி லைன். இப்போவும் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பன்னு தான். ஏன்டா இவ்வளோ வேலை வாங்குறீங்க, சோறு கூட இப்படி தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறவங்களுக்குலாம் இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் டேனியூ இருக்கா இல்லையா, அவள் போய் வந்துட்டு சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லி போகும்போது பார்த்தா ஒரே ஒரு பன்னு தான் இருக்குது. ஆனால் 2 பேர் இருக்காங்க, அவளுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறான்னா, அவன் சாப்பாடு கொடுக்குறவன் அதே பிச்சு எந்த உனக்கு பாதி அவளுக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துட்றான். கொடுக்குறதே இத்தனோண்டு, அதுலேயும் வந்துட்டு பிடுங்கி திங்கிறதுக்கான கும்பல்லாம் இருக்குது. இந்த பசங்கள்லாம் வந்துட்டு இருப்பானுங்கள பெரிய வில்லன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இருப்பானுங்கள, நான் தான் பெரிய ஆளுக்கு எங்களுக்குலாம் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அதை கொடுக்கும்போது வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு, எது கொடுக்குற நீ சாப்பிடு அப்படிங்கும்போது அவளை வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறானுங்க. நீ என்ன பெரியவளா, நீ எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவகிட்டேருந்து பிடுங்கி கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டு அவன் தான் ஹெட்டு போல், அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, விட்டுரு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாது, அவளை ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். இவன் சொன்னோடனே வந்துட்டு அங்கே எல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, அவளை விட்டுருவோண்டா நம்ம தலையே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளை விட சொல்லிட்டானுங்க. இவங்க எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு லேடி இருக்கா. அவள் எல்லாத்தையுமே சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா. உள்ளே போய் மூச்சு பிடிச்சி இரு, அப்போ தான் உன்னால சீக்கிரமாக வந்துட்டு போய் இந்த பேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், இப்போயே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே மூழ்கடிச்சு அந்த மாதிரி வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. எல்லாருமே நிறைய பேர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டேன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும். ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே முக்கி உள்ளே இருந்தினா தான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருப்பாள், எப்படா இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அவளோட மோட்டிவே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செக்கும் பண்ணுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா தண்ணிக்குள்ளேருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற முத்தெல்லாம் அவங்க கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஏதாவது திருடுறாங்களா, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் போட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாருமே. இவளை பார்த்தீங்கன்னா இவ தான் லேடி 8. இவன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணி கொடுக்குறவ. இவன் ஒருத்தர் திரும்பி நிற்கிறான் பார்த்தீங்களா, கொண்டே போட்டுட்டு, இவன் தான் வந்துட்டு அவளுக்கு ஹெட்டு. இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒவ்வொரு ஹெட் இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணி இங்கே இருக்கிற முத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு அதை வச்சு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்களோட பிளான். இவங்க இங்கே 3 ஃபேமிலி இருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்க ஃபேமிலி நேம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம கலர்ஸ் நேம் வச்சுக்கலாம். இவங்க ஃபேமிலி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் கலர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இவங்க ஃபேமிலி ரெட் ஃபேமிலி. இந்த ரெட் ஃபேமிலி தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பேர்ல்ஸ்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணுறவங்க. ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற ரீஜன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு செல் பண்ணுறவங்க. இவங்க வந்துட்டு இத்தனை பேர்த்தை வச்சு கொடுமைப்படுத்தி பண்ணுறனால தான் இவங்களால எடுக்க முடியுது. இவங்க பேர்ல்ஸுக்குன்னே வந்துட்டு பேர் போன குடும்பம் தான் இந்த ரெட் ஃபேமிலி. அப்போ அந்த ரெட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஹெட்டு ஒருத்தன் வரான். ஹெட் வந்து என்ன சொல்கிறான்னா, இவங்க 2 பேர்த்துக்குமே மேலே இருக்க ஹெட்டு தான் இவன் உட்காந்துட்டு இருக்கவன். இவன் என்ன சொல்கிறான்னா, பேர்ல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபார்மில் நிறைய வேணும், அதனால யார் வந்துட்டு அந்த ஒரு தென்புறமாக இருக்கிற சீல போய் வந்துட்டு எடுத்துகிட்டு வரீங்களோ, முத்துக்களை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து தரீங்களோ, அவங்களுக்கு நீங்கள் நான் கேட்குறத பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போ வந்துட்டு எங்களுக்கு ஊருக்குள்ளே வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து கொடுப்பீங்களா, ஒரு பத்திரம் வந்து ஒன்று கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது லேடி ஏட்டுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன திமிருந்து இந்த மாதிரி வாய் பேசுவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறா. நான் இது கூட கேட்கக்கூடாதா, நாங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு இந்த பேர்ல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து தரோம் இல்லையா, இது கூட எனக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி
சரி நான் உனக்கு பண்ணுறேன், நீ வந்துட்டு எனக்கு அங்கேருந்து இந்த பெரிய முத்து வேணும், எனக்கு சின்ன முத்து கிடையாது, இருக்கிறதுல பெரிய முத்து நீ எடுத்துகிட்டு வந்து தந்தீங்கன்னா நீயும் பக்கத்தில் இருக்கால ஃப்ரெண்டு அவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த ஊருக்குள்ளே போய் வாழ்கிறக்கான வசதியெல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அதுக்கப்புறமா நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப். இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட சம்மந்தப்பட்டவன் தான், ஒரு கசின் அந்த மாதிரி. இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அக்கா நீ எப்படியாவது வெளியே தப்பிச்சு வந்துரு, நம்ம அங்கே போய் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு அங்கிள் சொல்லியிருக்காரு, நம்ம சீக்கிரமாக வந்துட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கிளை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் மட்டும் அங்கே போனேன்னா அந்த பெரிய பேர்ல் எடுத்துட்டேன்னா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு டேனியல் சொல்லும் போது வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, அது ரொம்ப ஆபத்தான இடம், யாருமே வந்துட்டு அங்கே போக மாட்டாங்க, அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு ஷார்க்ஸ் தான் இருக்கும், திமிங்கலம் தான் இருக்கும், நீ போனீன்னா செத்துருவே, போகாத அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல, நான் கொண்டு வந்து சொல்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தியான்னு சொல்லிட்டு அவள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் கீழே போவாள், தண்ணிக்குள்ளே போகும்போது இதை அட்டாக் பண்ணிச்சுன்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்காக அவள் ஃப்ரெண்டும் சொல்கிறா, வேண்டாம் நீ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நம்ம 2 பேர் வந்துட்டு இங்கேருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டேன் வந்துட்டு எப்படியாவது நம்ம போயிட்டோம்னா நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கா. அதை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு போட்டில் வந்துட்டு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா அவங்களுக்கு விலை மதிப்புள்ள பொருட்களெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க ஒரு போட்குள்ளே, ஒரு ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு இவன் ஒருத்தர் எடுத்து பார்த்துட்ருக்கான் இல்லையா, இவன் தான் வந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டண்ட். இவன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா, நீ என்ன அரசுக்கான நகையே விற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொல்றதுக்காக வந்துட்டு அங்கே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது தான் வந்துட்டு ஒருத்தன் வந்து, ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அவன் வந்து கொலை பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு ஒருத்தன் வந்து குரல் கொடுக்குறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ஜாங். இவன் வந்துட்டு ஒரு எல்லோ குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவன் எப்படி பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி, எங்கெல்லாம் வந்துட்டு தப்பு நடக்குமோ அங்கே போய் வந்துட்டு இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். இவன் வந்துட்டு அங்கே மறைஞ்சிருந்திருக்கான். இவன் வந்து ஒரு பிரின்ஸும் கூட. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியாது இவன் ஒரு பிரின்ஸுன்னு. இவன் சொல்கிறது என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்காக வந்துட்டு நான் வந்து என்னோடய பேர்ல்ஸை வந்துட்டு கொடுத்துருந்துட்டு அவனை வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படிங்கிறான். அப்படி காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. இவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா ஏன். இவன் வந்துட்டு ஒரு க்ரீன் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி வச்சுக்கலாம். இவன் வந்து ரொம்பவே மோசமான ஆள். எவனாவது எதாவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனை அங்கேயே போட்டு தள்ளுறதான் இவனோட இது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவன் ரொம்ப மோசமான ஆள். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் டேன்வியை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்டர்பனான ஆள். எப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் வந்துட்டு பண்ணுறவ. அப்போ லேடி எயிட் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ரொம்ப திமிரெடுத்து ஆடாத, ஒழுங்காக பேசாமல் இங்கே இருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, நான் ஏன் இங்கே இருக்கணும், எல்லாத்துக்கும் வந்து இது பொதுவான ஒரு போட்டி தானே, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஹெட்டு கிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் வந்துட்டு இந்த பேர்ல் எடுக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சபதத்தை போட்டுட்ருக்கா நம்ம ஹீரோயின். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனை கொல்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கும்போது ஜாங் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து நீங்கள் கொல்லக்கூடாது, இவனை கொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு பொருளை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நான் கொடுத்தேன்னா வந்துட்டு இவனை கொல்லாமல் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எங்கே கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்குகிறான். ஏன் வந்துட்டு அது கையில் வாங்கி பார்க்கும்போது அந்த பேர்ல் வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த பேர்லோட ரொம்பவே வந்துட்டு விலை மதிப்புள்ளான பேர்லாம் நிறையா இருக்குது, இது 2 தரமுமே வந்துட்டு மாறும், ரெட் ஃபேமிலி கிட்ட தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வாங்க, நம்ம 2 பேரும் அங்கே போய் பார்த்துட்டு எது ரொம்ப தூய்மையாக இருக்கோ அதுதான் வந்துட்டு வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் வந்துட்டு சரி இன்றைக்கி நைட் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, என்னோட பேர்ல் தான் வந்துட்டு ரொம்ப தூய்மையானது, இதுதான் வந்துட்டு ரொம்ப விலை மதிப்புள்ளதுங்கும் போது, இல்லை அதுதான் விலை மதிப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறேன். இவனுக்கு 2 சண்டை போட்டு நைட்டு போய் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இவனுக்கு 2 பேருமே கான்வர்சேஷன் வச்சுக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் டேன்வியூ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, தண்ணிக்குள்ளே போய் எப்படியோ வந்துட்டு அந்த முத்தை வந்து கண்டுபிடிச்சிட்றா. அது சைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அவள் கண்டுபிடிச்சி எடுக்கும்போது பார்த்தா வந்துட்டு அங்கே வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். எவன் பார்த்திங்கன்னா, சாப்பிடும்போது வந்துட்டு இந்த மாதிரி அவளை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான்ல, அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்ருக்கான். தண்ணி கடையிலே வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே திறமையானவ. அதனால் என்ன பண்ணலான்னா, அவனை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அந்த பேர்லை வந்துட்டு அங்கேருந்து எடுத்துருவா. அவங்க எடுத்துகிட்டு வந்த முத்துக்கள்லையும் வந்துட்டு இந்த லேடி எயிட் கொண்டு போய் வந்துட்டு அவனோட ஹெட்டுக்கிட்ட கொடுக்குறா. கொடுத்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி முத்துக்கள் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொண்டு வந்து விட்டுறா.
உடனே நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. நான் தான் அங்கே இருந்த ஃபஸ்ட்டு முத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன், பெரிய முத்து வந்துட்டு என்னோட தான், எனக்கு தெரியாதா நான் எடுத்த முத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி கதறா. நீ வந்துட்டு எடுக்கலன்னு சொல்கிறேன்ல, இது வேற ஒருத்தன் எடுத்தது அப்படிங்கும்போது, இந்த முத்தை வந்துட்டு யார் விற்று கொடுக்குறீங்களோ அவங்க வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்கிறான். அதை கேட்டு அந்த டீலுக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறா. உடனே வந்துட்டு அவளை வந்துட்டு ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க வந்துட்டு லேடிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே உன் காதை காட்டு, உன் காதில் ஏதாவது தண்ணி போயிடுச்சா, இந்த மெடிசனை ஃபஸ்ட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே அவன் யோசிக்கிறா, இவங்க இவ்வளோ பாசமாக இருக்கிற ஆளில் என்கிட்ட என்ன இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த மருந்து டக்கு டக்குன்னு குடிச்சிட்றா. சொன்ன மாதிரி ஏன் வந்து நைட்டு வந்து ஜாங்கோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேமிலி வந்துட்டு அந்த ஃபார்ம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே வந்து எப்பயுமே வந்துட்டு நிறைய பேர்ல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல தரத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஜாங்கியும் கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு அவனும் ரொம்ப சந்தோஷமாகி வந்துட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஃபேமிலியோட அந்த லேடியேட்டோட ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேர்ல் டைவர் அப்படின்ற அவரோட பொசிஷன்லேருந்து அதுக்கு மேல் பொசிஷனில் போயிருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல்ஸ் எல்லாம் விற்கிறவங்க அழகாக வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்கள்ல, கொஞ்சம் ஈஸியான ஜாப் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டா. அப்படி வந்துட்டு அவள் நல்லா கிராண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நடந்து வரும்போது யாரோ வந்துட்டு அவள் ட்ரெஸ்ஸில் மிதிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா வந்துட்டு ஜாங் தான். சாரி அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இவள் அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொறுக்கிட்டு இருந்து ஜாங் தான் வந்துட்டு காப்பாற்றுறான். அதனாலே வந்துட்டு ஒரு நல்ல பேரும் கிடைக்கிது. அவன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு என்ன யோசிக்கிறான்னு, சே இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனும் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவங்க எல்லாரும் எடுத்துகிட்டு வந்த பேர்லை இத்தனை ரூபாய்க்கு 2 மில்லியன் 4 மில்லியன் மேஸ்க்குலாம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது எப்படி இந்த ரேட்டுக்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லா கேர்ள்ஸும் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவன் சொல்லுவான், இத்தனை மில்லியன் மேஸுக்கு வந்துட்டு நீ விற்று கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு உன்னை இந்த இடத்துலேருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது இவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நான் இப்போ பண்ணி காமிச்சேன்னா நீங்கள் எனக்கு இந்த இடத்துலேருந்து ஃப்ரீடம் கொடுத்துருவீங்கல்ல அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இந்த ஜாங் இருக்கான்ல அவன் வந்து கேட்டுருவான். இங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு யோசிக்கிறாங்க, இவ எப்படி இவ்வளோக்கு விற்று கொடுப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவனும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் எட்டி உதச்சிட்டு இருக்கான். நீ எப்படி தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு விற்று கொடுப்பியோ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் விற்று காட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பேர்ல் எடுத்து கையில் வச்சுட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு எப்படி விற்பாங்கன்னு தெரியாதுல்ல, அவளும் ஒரு மாதிரி நின்று ட்ரை பண்ணி இப்படி நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி நடந்து எல்லாத்திட்டையும் அந்த பேர்லை காமிச்சிட்டு இது வந்து இவ்வளோ மில்லியன் மேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்னது இத்தனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆட தெரியாமல் நின்றுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் விற்கிறாள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.